இது குறித்து பேசுவதற்காக திமுக எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ அதிமுக திமுக இடையே இந்த வார்த்தை போர், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ரைட் தொடர்பான வார்த்தை போர் முற்றி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக தரப்புல இருந்து திமுக நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதாவது அமலாக்கத்துறையின் ரைடுக்கு பயந்துதான் முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி போறதா அதிமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதற்கு உங்களுடைய பதில், திமுகவின் பதில் என்ன? அமலாக்கத்துறைக்கு பயந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் போறாங்க அப்படின்னு அதிமுக சொல்றது ஒரு நகைப்புக்குரிய ஒரு வாதம். இது கடந்த காலங்கள்ல போகாம ஏன் இந்த காலத்துல போறீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்பதாக நினைச்சு அவங்க கேட்கிறாங்க. அதுக்குதான் மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த காலங்கள்ல ஏன் போல அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது மே மாசம். அந்த டைம்ல கொரோனாவில் வீடியோ கான்பரன்சிங்ல நடந்த ஒரு கூட்டம். அது 2022 நடந்த நிதி ஆயோக் கூட்டம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு வைக்கிறாங்க. முத்தமிழர் கலைஞருடைய நினைவு தினம். அதுக்கு போக முடியல. 2023 வச்ச நிதி ஆயோக் கூட்டத்தின் போது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக ஜப்பான் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நேரம். அது திட்டமிட்ட ஒரு பயணம். அது அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல முதலமைச்சர் சார்பா அமைச்சர் கலந்துக்கணுன்றதுக்காக ஒரு அனுமதி கேட்ட போது அதுக்கு அனுமதி அவங்க தரல. அதனால 23 கலந்துக்க முடியல. 2024 நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே நாங்க அறிவிச்சுட்டு புறக்கணிச்சோம். காரணம், ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நிதி ஒதுக்கீடு இல்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு புதிய திட்டமும் கிடையாது, தமிழ்நாடு என்கிற ஒரு வார்த்தையே கிடையாதுங்கிறத வெளிப்படையா சொல்லி நாங்க வெளிநடப்பு நாங்க அதை புறக்கணிச்சோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல ஏறத்தாழ 7 முதலமைச்சர்கள் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஏன் அம்மையார் மம்தா கூட கலந்துக்கிட்டு எனக்கு போதிய நேரம் கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்கல, பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி கூட வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டிலே இருக்கிறோம். முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகல. கடந்த கால கூட்டங்கள்ல நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதன் பிறகு பிரதம மந்திரி நேரடியா நேரம் வாங்கி சந்திச்சு 15 நிமிடம் பேசணும். மெட்ரோ ரயில் திட்டம் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொன்னோம். அதுக்கு 2ஆம் கட்ட 66 கோடி ரூபாய் முதலமைச்சர் டெல்லிக்கு போய் வந்த பிறகு இதெல்லாம் விடுவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல போய் நேரடியா எங்க மாநில கடந்த காலங்க வரலாறுகள் இப்படி இருக்க இந்த வருஷம் கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பெயர் பட்ஜெட்ல இடம் பெறல. அப்படி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல போறதுக்கான என்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்லையா? கடந்த காலங்கள கூட பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பெயர் இடம் பெறல. ஆனா இப்ப போறதுக்கான தேவை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுதுல எதிர்க்கட்சி தரப்புல. ஏன்னா இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிட்டே இருந்தா அது நல்லா இருக்காது. உங்களுக்கான நாங்க வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அல்ல. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்திய பொருளாதார வளர்ச்சியில மிக பெரும் பங்கு வகிக்குது. இவங்க ஆளுகிற மக்கள் தொகையில, நிலப்பரப்புல மிகப்பெரிய அளவில் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இல்லாத வளர்ச்சியை, பீகார் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆளுகிற ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியை, குஜராத்தில் இல்லாத வளர்ச்சியை தமிழ்நாடு பொருளாதார, கல்வி மேம்பாடு, சுகாதாரம் எல்லா துறையிலும் இன்னைக்கு முன்னேறி நம்ம நிக்கிறோம். அதனால நிதி ஆயோக் எங்களுக்கு உரிய முறையில நீங்க எங்களுக்கு நிதி பகிர்வு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்க போறோம். இன்னொன்னு, இது சம்பந்தமா முன்கூட்டியே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த கமிட்டி ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்ல கருத்து கேட்பு கூட்டத்தை அதிகாரிகள் நடத்தி இருக்கிறாங்க. அது சென்னையில நடந்திருக்கு. சென்னையில நடந்த போது முதலமைச்சர் கலந்து இருக்கிறாங்க. கலந்தது மட்டும் இல்ல, நீங்க அபவ் த 50% நீங்க எங்களுக்கு அட்லீஸ்ட் 50% எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் எங்களுடைய நிதி வருவாய். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தனித்தனியா டெல்லி போய் முக்கியமான நபர்களை சந்திக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அது துறை சார்ந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இப்ப முதலமைச்சருமே அந்த சந்திப்பை முன்னெடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த சோதனைகளுக்கு அஞ்சுதானே இந்த திமுக இந்த சந்திப்பை மேற்கொள்ளுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் எதிர்க்கட்சிகள் தரப்புல முன்வைக்கப்படுதுல. அந்த பார்வை காமாலை பார்வை, அவ்வளவுதான். நான் அந்த பார்வை வரதுக்கு முன்னாடி நான் சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவு விஷயங்களை நாங்க செஞ்சிருக்கும் போது நிதி ஆயோக் கூட்டத்துல போய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசுவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். அதுக்காக மாண்பு முதலமைச்சர் போறாங்க. இப்ப நீங்க சொன்ன அதிமுக குற்றச்சாட்டுக்கு வர நான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர்கள் மேல வரக்கூடிய இந்த ரைடு, அதிகாரிகள் மேல இந்த வரக்கூடிய ரைடு, பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னிலிருந்து அவங்க விரும்பாத மாநிலங்கள், அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய மாநிலங்கள், அந்த தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் மீது இவங்க ரைடே நடத்தாம இருக்கிறாங்களா? நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல போய் ரைடு பத்தி யாராவது பேச முடியுமா? முட்டாள்தனமான வாதத்தை அதிமுக வைக்கிறது.
நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், அதிமுக வைக்கிற வாதம் முட்டாள்தனமான வாதம். ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதலமைச்சரும் உட்கார்ந்து விவாதிக்கக்கூடிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல ஒரு முதலமைச்சர் எத்தனை மணி துளிகள் பேச வேண்டும் என்று திட்டமிட்டு கணக்கிடப்பட்ட ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துல ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கப்படும் சொல்லி கணக்கிடப்பட்ட அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல எங்களுடைய குடும்ப பிரச்சனையை பேச முடியுமா? இல்ல இடி வருமான வரித்துறை பத்தின விஷயத்த பேச முடியுமா? இதெல்லாம் எந்த அரசியல் அறிவோடு இவங்க பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி எதுக்காக அமித்ஷாவை போய் பார்த்தாரு? சார், இதை நம்ம பேசணும்னா இது லாவணி பாடுற மாதிரி இருக்கும் சார். அவங்க சொல்ற குற்றச்சாட்டு, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நாங்க போறது ஈடிக்கு பயந்துகிட்டு போகல, ஈடியை நாங்க எதிர்கொண்டுதான் இருக்கிறோம். ஈடிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது பல இன்னும் சொல்லப்போனா ஒட்டுமொத்தமா சொல்லப்போனா இது ஒரு ஒரு இந்த டிபார்ட்மெண்டே ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற ஒரு டிபார்ட்மெண்டே கிடையாது. உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு அரைஞ்சுகிட்டு இருக்கு. ஈடிய பயந்து நாங்க நிதி ஆயோக்கு போறோம் அப்படின்னு அதிமுக சொல்றாங்கன்னா, இதை விட ஒரு கீழ்த்தனமான அரசியலை செய்வதற்கு பதில் அவங்க அரசியல்ல வேற ஏதாவது தொழிலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் நான் குற்றம் சொல்றேன். நிச்சயமா சார், திமுக அதிமுக இடையே வார்த்தை முற்றி இருக்கக்கூடிய நிலையில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பரந்தாமன். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.